பேராண்டியா எப்படா இருக்கா? அடாடாடாடா, என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த காக்கா ராதாகிருஷ்ணா பேசுகிறேன். டேய் இங்கே வாடா. ஆமாம், என்னடா பண்ணிட்டேன்? அடாடாடா, நான் என்ன பண்ணினேன் ஐயா? நான் என்ன பண்ணினேன் ஐயா? டேய் பேராண்டியா இங்கே வா. ஆமாம், இன்னைக்கு என்ன நடக்குதா தெரியுமா? அது தெரிஞ்சிச்சு தான் இங்கே ஊட்டிக்கு வந்திருக்கா. பேராண்டியா, நம்ம பிரீத்தி கிளாசிக் டவரில் நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் மூலிமா ஏகப்பட்ட திட்டம்லாம் நடக்குதுடா. சீக்கிரமா வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடாடாடாடா, எங்கே என் பொண்டாட்டி கேட்டா வரமாட்டேங்கிறாளே. என்ன தெரியுமா, நம்ம நிருபத்தி மூலிமா இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன நிறைய 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 இதெல்லாம் கொடுக்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஏபிஜே நீர் பாதுகாப்பு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் ஏபிஜே மெடிக்கல் மூலிமா நிறைய கொடுக்குறாங்க. நிறைய நிறுவனம் நடத்துகிறாங்களா. சீக்கிரம் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பயன்பெற. இப்படி எல்லாம் நடத்துறீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன். வைக்கிறா. நன்றிங்க. இது வந்து உங்களுக்காக ஒரு பாடல். அப்பாவை இழந்த நண்பர்களாக ஒரு பாடல் பாடியிருப்பார். நம்ம அது அந்தோனி தாசன் தான் பாடியிருப்பார். அந்த பாடலை உங்களுக்காக இதோ. ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்காருமே இல்லை. உன் கை வீரலை பிடிச்சி நடந்த கால மறக்கலை, அந்த கால மறக்கலை. 10 மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமப்ப, நித்தரத்தை வேர்வை செஞ்சு ஒலச சாமி நீ. 10 மாதம் சாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமப்ப, நித்தரத்தை வேர்வை செஞ்சு ஒழைச்ச சாமி நீ. ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த, ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த, தாடி மீச வச்சு வந்த தாயே நீயப்பா, என் சாமி நீயப்பா. ஏ அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்காருமே இல்லை. உன் கை வீரலை பிடிச்சி நடந்த கால மறக்கலை, அந்த கால மறக்கலை. இன்பங்களை நீ சுமந்து துன்பங்களை எனக்கு தந்து, இன்பங்களை நீ சுமந்து துன்பங்களை எனக்கு தந்து, நித்தரத்தை வேர்வை சிந்த சாமி நீயப்பா, என் சாமி நீயப்பா. தன்ன நானே தன்னானா, தன்ன நானே தன்னானா, தானே நன்னே தன்னானா, தானே நானேனா. நன்றிங்க. இது வந்து உங்களுக்காக பழம்பெரும் நடிகர் சுருளிராஜ் அவர்கள் வந்து இங்கே பேசியிருந்தா, இந்த விழாவுக்கு வருகை தந்திருந்தால் எப்படி இருக்கும் சரியாக இருப்பேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அருமை பெரியவர்களே, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், நான் கீழே சென்னையிலேருந்து நம்ம ஊட்டிக்கு வரத்துக்குள்ளே டிராஃபிக்கில் எவ்வளோ டிராஃபிக்கில் நான் மாட்டி இங்கே வரத்துக்குள்ளே ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. எதுக்காக நான் வந்தேன்னா, நம்ம ஊட்டியில் கிளாசிக் டவரில் இந்த பெரிய மண்டபத்தில் நம்ம ஏபிஜே டைமிக் ஃபவுண்டேஷன் மூலிமா பல்வேறு திட்டங்கள் நடக்கும் போது ரொம்ப சத்தமாக சந்தோஷமாகவும் அருமையாக இருக்குது. இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம நம்பியார் அவர்கள், பழம்பெரும் நடிகர் நம்பியார் அவர்களும், அதை தொடர்ந்து நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து சரி இது உங்களுக்கு.
அடாடாடாடாடாடா, என்ன அற்புதமாக அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஊட்டியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா வேஸ்ட் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. அது நம்மளுடைய மக்களோட நலனுக்காகவும் நம்ம மக்கள் சட்டத்தை எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட் மூலியம் எல்லாம் நடக்குது. அருமைங்க. இந்த இதை நமது அடுத்த நடிகர் பேசியிருந்தா இது உங்களுக்கு நம்ம சூழ்நிலை இவரை தொடர்ந்து நம்பியார் தொடர்ந்து நம்ம கஞ்சா கருப்பு இருக்கார் இல்லைங்களா, அவர் பேசினது சரி கவிதம். மாப்பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட நிகழ்ச்சி நடக்குதுங்கும் போது அது எதுக்காக நடக்குதுன்னு தெரியுமா மாப்பிள்ளை? எல்லாம் தெரிஞ்சுக்கணுயா. நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட் மூலிமா ஃபவுண்டேஷன் மூலிமா நம்ம இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாமே வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட நிகழ்வு ஊட்டியில் நடத்துகிறாங்கன்னா திறமைக்காகவும் சரி எல்லா இதுக்காகவும் இல்லாதவங்களுக்கு எல்லா பொருளையும் கொடுக்கறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கலந்துகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறையா. நன்றி. நான் போயிட்டு வரட்டுமா? மாப்பிள்ளை நான் தான் என் பஞ்சாயத்து பாலிட்டேன் பேசி போயிட்டு வரட்டுமா? நன்றிங்க. இது வந்து உங்களுக்கு அந்த கோயம்புத்தூரில் சின்ன தம்பி பெரிய தம்பி பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கா? இதோ டே சின்ன தம்பி. என்னங்க பெரிய தம்பி? டே என்ன நடக்குதுங்க? என்னங்க பெரிய தம்பி? டே ஆமாம் என்ன நடக்குதுங்க? பெரிய தம்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னு பெரிய தம்பி இன்னைக்கு நம்ம ஊட்டியில் நம்ம பிரீத்தி கிளாஸ் இருக்குல்ல. ஆமாடா பெரிய தம்பி. சரி என்ன நடந்துச்சு தெரியுமாக்கா? பெரிய தம்பி இன்னைக்கு நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் மூலயமா பல்வேறு திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடத்துறாங்க. ஆமாண்டா அருமையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் எல்லா மக்களும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு தான் நீ நடத்திட்டு காத்துருவான். ஆமாம் பெரிய தம்பி, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் தெரியுமா? ஆமாண்டா இதெல்லாம் தெரியும் தம்பி. ஆமாம் இதெல்லாம் பார்த்தியாக்கா? ஆமாங்க பெரிய தம்பி. சரி ஆமாம், இது வந்து ஏபிஜே பேரிடர் மீட்பு மற்றும் நிறுவனம் எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் வழங்குறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கணும். பரவாயில்ல இதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்பட்டுருக்கா? சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க பெரிய தம்பி. சரிங்க.